மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? CHCl3 கரெக்டான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். கார்பன் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஹைட்ரஜன் 1 இருக்குது. குளோரின் பாருங்கள் 3 இருக்குது. சரிங்களா? அதோட மாஸ் இண்டிவிஜுவல் மாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பரால் அதோட கவுண்ட்னால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் கிடைக்கும். அந்த 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 ஆட்டமோட டோட்டல் கிடைக்கும் 12. கரெக்டாக ஹைட்ரஜன் 1. அதுக்கப்புறம் குளோரின் பார்த்தீங்க அப்படின்னா 106.35. ஓகேங்களா? எக்ஸாக்ட் மாஸ் போட்டோம் அப்படின்னா. ஸோ எக்ஸாக்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா 35.45 அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குளோரினுக்கு. ஸோ 3 குளோரின் ஃபார்முலாவில் இருக்கிறதுனால 3 × 35.45 கூட நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த வேல்யூ எடுத்து தான் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். 119.4 வரும், அந்த வேல்யூ எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? பட் இங்கே கொஷனில் கொடுத்துட்டனால நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதே எடுத்து கூட சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ 0.213 வரும். கிவன் மாஸ் 25.5. அதுக்கப்புறம் அதோட மாலிகுலர் மாஸை அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மோல்ஸில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கானது கண்டுபிடிச்சிட்டிங்க. குளோரோஃபார்முக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து டைக்ளோரோமீத்தேனுக்கு கண்டுபிடிக்கணும். அதோட கிவன் மாஸ் பாருங்கள் 40 கிராம்ஸ். ஸோ 40/85. ஸோ அதோட மோல்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் மோல்ஸும் வந்துடுமா? சரிங்களா? பர்டிகுலர் மோல் பை டோட்டல் மோல்ஸ். ஸோ இதுதான் என்னென்னா மோல் ஃப்ராக்ஷன். சரிங்களா? ஸோ அப்போ நான் குளோரோஃபார்முக்கு கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவேன்? நியூமரேட்டர் இதை போட்டுப்பேன். டினாமினேட்டர் இந்த ரெண்டுத்தையும் சம் பண்ணி அதை நான் போட்டுப்பேன். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 0.311 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் எதுக்கு கண்டுபிடிக்கலாம்? டைக்ளோரோ மீத்தேனுக்கும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்படி கண்டுபிடிச்சோன்னா செகண்ட் நமக்கு கிடைச்சதுலேயே அந்த வேல்யூ பை டோட்டல் மோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0.688. ஸோ அப்ராக்சிமேட்டாக 0.69. இப்போ ஃபார்முலாக்கு வாங்க. ஸோ பி டோட்டல் அப்படிங்கிறது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா? இங்கே பார்ஷல் வேப்பர் ப்ரெஷருக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 200 mm of Hg, 41 mm of Hg. ஸோ அந்த வேல்யூஸை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு கிடச்சிருக்கோம்ல இந்த மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு 90.84 mm Hgன்னு சொல்லிட்டு வரணும் ஆன்சர். பட் கொஷனில் ஆப்ஷனில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ அதுக்கு என்ன வரும் அப்படின்னா நன்னு வரும்.